ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 ohms விசஸ் 8 ohms ஸ்பீக்கரை பற்றி எது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஃபுல் பவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்க முடியும். அதே மாதிரி கரண்ட்டு சவுண்டு இதெல்லாமே எது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லவுடராக இருக்கும், எது நல்லா சவுண்டு நல்லா கேட்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது. பேசிக் தான், பட் ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4 ohms அண்டு 8 ohms ஸ்பீக்கரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு சேஃபு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ohms ஒய்பி ஸ்பீக்கரில் 4 ohmஸில் 20 watts. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிலிப்ஸு பழைய மாடல் ஸ்பீக்கரு, நல்லா நீட்டாக இருக்குது. 8 ohms ஸ்பீக்கரு 30 watts மேக்ஸிமம் பவரு. ஓகே, இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது இது 2 இருக்குது. அதே மாதிரி 10 inch தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால் 8 inch இது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு சேஃபு. அதே மாதிரி பேரலல் சீரீஸ் கனெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓம்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓம்ஸ்னால் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து இம்பெடியன்ஸ்னால் 4 ohm. அதாவது வந்து இந்த சிம்பிள் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இம்பெடியன்ஸ். இந்த சிம்பிள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஓம்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த சிம்பிள் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பீக்கரில் இருக்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிசி ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசி ரெசிஸ்டன்ஸு. அதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இம்பெடன்ஸ்னு சொல்கிறது. அதேமாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்டர் பைப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்டரோட ப்ரெஷர் எடுத்துக்கலாம். கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாட்டரோட ஃப்ளோ, தண்ணி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மிதக்கிறது, அது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஓம்ஸ் அப்படிங்கிறது பைப்புடைய நேரோனஸ் அப்படின்னா அகலத்தன்மையோடது. பைப்புடைய, அதாவது வந்து வோல்டேஜ் அப்படிங்கிறது தண்ணியோடைய வேக அளவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அப்படிங்கிறது தண்ணியோடைய இந்த மிதந்து போகுது இல்லையா, அந்த அளவு. ஓம்ஸ் அப்படிங்கிறது பைப்புடைய அகலத்தன்மை. அது வந்து இப்போ பைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது அது இப்போ இந்த டெஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன அளவான இது இருக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கும்போது இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அகலமாக இருக்கு இல்லையா உள்ள, அதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓம்ஸுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ohms வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து பைப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வைடு, அதாவது வந்து விரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து அதிகமான கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகும் நம்மளுடைய 4 ohmஸில். அதே மாதிரி அதாவது வந்து 8 ohmஸும் போது 4 ohms அப்படின்னா அகலமாக இருக்கும், 8 ohms அப்படிங்கும்போது குறுகிய பைப், அதாவது வந்து குறுகிய பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அகலத்தன்மை அப்படிங்கிறது இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கும்போது இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அகலத்தன்மை உடையது. அதே இதை எடுத்துட்டோம் அப்படின்னா குறுகிய இதில் இருக்கிறது இல்லையா, அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு தாட்டி சொல்கிறேன், புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் அப்படின்னா தண்ணியோடைய ப்ரெஷரு, அதாவது வந்து வாட்டர் ப்ரெஷரு. கரண்ட் அப்படிங்கும்போது தண்ணியோடைய ஃப்ளோ. ஓம்ஸ் அப்படின்னா பைப்புடைய குறுகிய தன்மை மற்றும் அகலத்தன்மை, அந்த இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓம்ஸ் அப்படிங்கிறது. 4 ohms இந்த ஸ்பீக்கர் உடைய காயில் அப்படின்னு எடுத்துக்கும்போது 4 ohms அப்படிங்கும்போது பைப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அகலமாக இருக்கும். பைப் அகலமாக இருக்கனால அதிக கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். 8 ohms அப்படிங்கும்போது அந்த அகலம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குறுகிய நிலையில் இருக்கும்போது கம்மியான கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். இதுதான் 4 ohmஸுக்கும் 8 ohmஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. நான் பேசிக்காக எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் 4 ohmஸுக்கும் 8 ohmஸுக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 20 வோல்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் தருது அப்படிங்கும்போது 20 வோல்ட், அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 20 வோல்ட் அவுட்புட் தரும்போது இப்போ 8 ohms இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கும்போது இப்போ 8 ohms அப்படிங்கும்போது 8 ohms I = 20ன்னு எடுத்துக்கோங்க.
8 ஓம்ஸ் அப்படிங்கிறது ஓம்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீக்கர் இந்த 8 ஓம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 ஆம்பியர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துக்கும். அதே மாதிரி 4 ஓம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது 20 வோல்ட் வந்து பார்த்தோன்னா அவுட்புட் தரும்போது நம்மளுடைய 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5 ஆம்பியர் வந்து பார்த்துட்டோம்னா எடுத்துக்கும். இதுதான் சேம் வோல்டேஜ் தான். பட் ஆனால் 4 ஓம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் கரண்ட் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கார் செட்டாக இருக்கட்டும், அதான் வந்து 4 வீலர், இந்த லாரி செட்டு, இந்த மாதிரி வெஹிக்கிள் செட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஸ்பீக்கராக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், எல்லாமே 4 ஓம்ஸில் போடணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வீட்டுக்கு அப்படிங்கும்போது நம்ம 8 ஓம்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது வண்டி செட்டுக்கு தோஸ்து 2.0 டாடா ஏஸு எது பண்ணாலும் ஓகே. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடுறீங்களோ அத்தனை இன்ச்சில் கண்டிப்பாக வாட்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் ஆனால் ஓம்ஸ் அப்படிங்கும்போது 4 ஓம்ஸ் தான் இருக்கணும். நம்ம வீட்டு செட்டுக்கு நம்ம 8 ஓம்ஸ் போட்டுக்கலாம். பட் ஆனால் வண்டி செட்டுங்கும்போது 4 ஓம்ஸ் தான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்ன அதாவது எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சின்ன டிஃப்ரென்சஸ் தான் பெரிய சவுண்ட் அவுட்புட்டை தரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரில், அதாவது வந்து நம்ம இதில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்கேன். நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஆம்ப் தான். இந்த ஆம்பில் நம்மளுடைய பவர் ஆம்ப்பு போட்டிருக்கோம், ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்கோம். நம்ம என்ன தான் போட்டாலுமே ட்ரபிள் அதிகமாக வேணுங்கும்போது நம்ம அவுட்புட்டில் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டராக இருக்கட்டும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த சின்ன டிஃப்ரென்சஸ் தான் நம்மளுடைய பெரிய ட்ரிபிளுக்கு, அதாவது வந்து ட்ரிபிளாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், நம்மளுடைய சென்டர் வாய்ஸாக இருக்கட்டும், டிஸ்கை வைக்கும்போது அந்த சின்ன விஷயம் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபெக்ட் தரது. நான் அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக தெரியப்படுத்துறது. நம்ம டெக்னீஷியனாக இருக்கோம் அப்படின்னா அந்த டெக்னீஷியனாக இருக்கிற இடத்துல நம்மளுடைய குவாலிட்டியை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சின்ன 4 ஓம்ஸு, 8 ஓம்ஸு, இல்லை 7265, இந்த 4191, இந்த மாதிரி சின்ன எஸ்டிகேல ஆல்ட்ரேஷன், கெப்பாசிட்டர் வைக்கிறது, மோனோ பண்ணும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிட்ஜ் பஃபர் வைக்கிறது, இந்த மாதிரி அதாவது வந்து சின்ன விஷயம் தான். ஒரு ரூ. 100 டு ரூ. 100 பொருள். இந்த ரூ. 100 பொருளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயம் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய விஷயமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கணும், நம்மளுடைய பேர் கிடைக்கணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய சின்ன விஷயந்தான் பெரிய விஷயமாகிறது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்டை தான் நம்மக்கிட்ட என்றைக்குமே. ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேம் வோல்டேஜ் 4 ஓம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆகும்னு சொல்லியிருப்பேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லவுடாக இருக்கும். பட் ஆம்ப்ளிஃபையருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த பவர் கால்குலேஷன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன். பவர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து P = V²/R. ஆருங்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வரும், விங்கும்போது வோல்டேஜ் கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது 20 வோல்ட்டே கூட எடுத்துக்கலாம். 20 வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 ஓம்ஸ் பவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 400 வச்சுக்கோங்க. 8 ஓம்ஸுங்கும்போது நம்மளுடைய வாட்ஸ் வந்து பார்த்தோன்னா 50 வாட்ஸ் தரும். ஓகேங்களா. 4 ஓம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பவர் அதே பவர் 400 வச்சுக்கோங்க. 400 வச்சுக்கும்போது 4 ஓம்ஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ் தரும். இதுதான் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் குவாலிட்டி மாறினாலையும் நம்மளுடைய தரத்தை, அதாவது வந்து குவாலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கும். அதனால் நம்ம என்ன தான் ஆம்ப் ஹெவியாக பண்ணும்போது ஓம்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய சின்ன அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன விஷயந்தான் பெருசாக குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா குறைக்கவும் கூடும். குவாலிட்டி அதிகரிக்கணும் அப்படின்னா சின்ன விஷயந்தான் ரொம்ப பெருசாகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாமே கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் பிகினராக இருக்கவங்களுக்கு, இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கட்டுமே, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது தம்பி சொல்கிறேன்னா சின்ன விஷயம் வந்து பெருசாக ஆக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி சேம் ஆம்ப்ளிஃபையர் வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 20 வோல்ட்டே வச்சுக்கோங்க. அதேமாதிரி 4 ஓம்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டபுள் பவர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பவர் டபுள்னா ஹீட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டபுள் ஆகும். அதே மாதிரி அவுட்புட் டிரான்சிஸ்டர் மேலே ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜாஸ்தி ஆகும்.
சவுண்ட் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். 4 ohms அப்படிங்கும்போது 4 ohms ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லவுட்ரு அவுட்புட் அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லவுட்ரான அவுட்புட் அதாவது வந்து சத்தமாக லவுட்ராக கேட்கும். அதே மாதிரி மோர் பேஸ் அப்படிங்கும்போது சின்னது சொல்கிறேன் நான். அதாவது வந்து இந்த 90 அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த 90 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 ohms 120 watts RMS பவர்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் அது 8 ohms அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸ் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக லோவாக இருக்கும் 8 ohms போடும்போது. அதனால தான் சோனியாக இருக்கட்டும், பைனியராக இருக்கட்டும், ஜேபிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்செப்டில் வரும்போது அதாவது வந்து அதிகமாக அதாவது வந்து 8 ohms போட மாட்டாங்க. 4 ohms தான் கிடைக்கும். அதே மாதிரி 8 ohms இல்லை அதில். அது ஏன் 8 ohms இல்லை அப்படின்னா பேஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 ohms மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா அதுதான் மோர் கரண்ட், அதாவது வந்து அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். பேஸ் ஃபீல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஃபெக்டாக நல்லா விழுகும். அந்த மாதிரி கான்செப்ட். அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜேபிஎல், பைனியர், சோனி இந்த மாதிரி பிராண்டடில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் சொல்கிறேன். ஒரிஜினல் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக 4 ohms தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது கார் செட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார் செட்டு 4 வெஹிக்கிள் 4 வீலுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம 4 ohms ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். சப்பாக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆனால் ஆம்ப்ளிஃபையர் ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபேன் கண்டிப்பாக ஒன்று போட்டே ஆகணும். ஓகே, அடுத்து வந்துடலாம். 8 ohms ஸ்பீக்கர் 8 ohms ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையருக்கு ரொம்ப சேஃபானது 8 ohms தான். க்ளீனான ஆடியோ சவுண்டு, அதாவது வந்து க்ளீனான ஆடியோ சவுண்டு 4 ohmஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லவுட்ராக கேட்கும். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லவுட்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். க்ளீனான சவுண்டு கிடைக்கும். அதேமாதிரி ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதில் என்ன ட்ராபேக் அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியான லவுடு கம்பேர் பண்ணும்போது 4 ohmஸில் கம்பேர் பண்ணும்போது 8 ohms லவுடர் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி வால்யூம் நாப் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக டர்ன் பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் லிசனிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்மளுடைய வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மினிமமாக 8 ohms தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆம்ப்ளிஃபையர் ரேட் எடுத்துக்கும்போது இப்போ 8 ohmஸ்க்கான ஆம்ப்ளிஃபையர் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது 4 ohms கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஓவராக ஹீட் ஆகும். அதே மாதிரி ஓவர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஐசி டேமேஜ் கண்டிப்பாக ஆயிரும். அதேமாதிரி ஃப்யூஸ் அடிக்கடி போகும். அது ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 ohms எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வந்து ஹீட், அதாவது வந்து காயில் சைஸ்லேருந்து எல்லாமே அதாவது வந்து அதிக மோர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ohmஸில் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியான கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். 8 ohms 4 ohms வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இப்போ ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ohms சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கும்போது இது சேஃப். 4 ohms சப்போர்ட் பண்ணப்போ 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம்னா லவுட்னஸ்ஸாக இருக்கட்டும், ஆம்ப்ளிஃபையரும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சேஃபாக இருக்கும். எப்பயுமே எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. டேட்டா ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேக் பேனல் ரேட்டிங்கில் போட்டிருக்கோம் நம்மளுடைய பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில். அதில் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹீட் சிங்க் சைஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபையர் செஞ்சாலும் சரி 7265 இருக்கட்டும், எஸ்டிகேவாக இருக்கட்டும், எஸ்டிகே மாடியூலாக இருக்கட்டும், போனால் போது ஹீட் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெருசாக போடுங்க. ஓகே, அடுத்து சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்கு வரலாம். ஓகே, சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனுக்கு வரும்போது பேரலல் ஆன ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து ஓகே பேரலல் அண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 4 ohms இதுலேயே ஒய்பியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி 4 ohms அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 ஸ்பீக்கர் பேரலல் பண்ணிக்கலாம். இம்பெடன்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். அது வந்து சீரீஸ் ஃபார்முலா அப்படிங்கும்போது டோட்டலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து 2 4 ohms எடுத்துக்கும்போது 8 ohmஸாக மாறும். அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஃபு. பட் ஆனால் 8 ohms 2 போடும்போது அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஃப் ஆகாது. 16 ohmஸாக ஆகிக்கும். ஸோ அதனால் அதில் வந்து 8 ohmஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து 8 ohmஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் பேரலல் பண்ணக்கூடாது, சீரீஸ் தான் பண்ணணும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
பேரலல் பண்ணணும். 4 ஓம்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேரலல் பண்ணணும். உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீரிஸ் அண்ட் பேரலல் தனியாக வீடியோ போடுறேன். ப்ராக்டிக்கலாக பண்ணி ஒயரிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ட்விட்டரில் கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் தான் போடணும் அப்படின்னு சின்ன சின்ன கெப்பாசிட்டர் அண்டு ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன வேல்யூவில் போடணும் அப்படின்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நான் இப்போ ஒரு 5 வீடியோ 6 வீடியோ பக்கமாக எல்லாமே ஒரு 20 நிமிஷம் அதுக்கு மேலே தான் இருக்குது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இல்லைன்னா அப்படின்னா வீடியோ கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமை கம்மி பண்ணி நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைம் டியூரேஷனே ஓகே அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன். அதாவது நான் இதனால் 20 நிமிஷம் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே வீடியோவிலேயே நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால தான் போடுறேன். இல்லைனா பார்ட் 1 பார்ட் 2 கூட போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ஹோம் தேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது கண்டிப்பாக 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹோம் தேட்டர் அதான் வீட்டு யூஸு அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது கிளியரான ஆடியோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கார் ஆடியோ வண்டி செட்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன் அப்படிங்கிறத முன்னாடியே வீடியோவில் கம்ப்ளீட்டாக கிளியராக நான் சொல்லிட்டேன். இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி டிஜே அப்படிங்கும்போது 4 ஓம்ஸ் இல்லை அப்படின்னா 2 ஓம்ஸ். ஓகே, 4 ஓம்ஸை விட கம்மியாக இருக்கணும். 2 ஓம்ஸ் இல்லை 4 ஓம்ஸ். அது ஏன் ஹார்ன் செட்டு அப்படிங்கும்போது 2 ஓம்ஸ் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நம்முடைய 4 ஓம்ஸுக்கு கீழே போகும்போது தான் கரண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமாக தள்ளும். அதே மாதிரி வாய்ஸ் காயில் நல்லா லவுட்னஸாக கேட்கும். அதனால தான் 4 ஓம்ஸ் இல்லைனா 2 ஓம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டுடியோ மானிட்டர் அப்படிங்கும்போது 8 ஓம்ஸ் போயிருங்க. ஓகே, ஸ்டுடியோ மானிட்டர் அப்படிங்கும்போது அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 8 ஓம்ஸ் தான். 8 ஓம்ஸுக்கு போயிடணும். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரான அதாவது 4 ஓம்ஸுக்கு இது போட்டால் செட் ஆகும், 8 ஓம்ஸுக்கு இது போட்டால் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். 4 ஓம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபைனலாக இதுதான் ரிசல்ட்டு. 4 ஓம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லவுட்னஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 ஓம்ஸ் போயிருங்க. ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா 8 ஓம்ஸ் போங்க. ஓகே, அப்படின்னா 4 ஓம்ஸ் போட்டால் சேஃப்டி இருக்காதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அதாவது லவுட்னஸ் வேணும் அப்படின்னா 4 ஓம்ஸ் போங்க. 8 ஓம்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹீட் கம்மியாக ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி லோ வால்யூம் தான் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 8 ஓம்ஸ் எடுத்துக்கும்போது 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது லவுட்னஸ் கம்மியாக இருக்கும். இதுதான் விஷயம். அடுத்து கிளாரிட்டி ஃபோக்கஸ் அப்படிங்கும்போது 8 ஓம்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். கிளாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது 8 ஓம்ஸ் தான். 4 ஓம்ஸ் அப்படிங்கும்போது லவுட்னஸ் இதுதான் கம்பேரேட்டிவ் இதுதான். இம்பார்ட்டன்ட் லைன் என்ன அப்படின்னா லவுட்னா குவாலிட்டி இருக்காது, சேஃப்னா லாங் லைஃப்பில் இருக்கும். அது ஒன்று ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் ஆம்ப்ளிஃபையரில் கண்டிப்பாக அதாவது முழுசாக புரியல அப்படின்னாலுமே கொஞ்சம் ஏதோ நான் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக ஏதாவது அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்து நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாமல் இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி 5.1 ஆம்ப்ளிஃபையர் கஸ்டமைஸ்டு 2.1 7.1 எல்லாமே கஸ்டமைஸ்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தனுஸ்ரீ ஆடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது வேணும், ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சிறந்த முறையில் கம்மியான பட்ஜெட்லையாக இருக்கட்டும், அதிகமான பட்ஜெட்லையாக இருக்கட்டும், இல்லை மீடியமான பட்ஜெட் எந்த பட்ஜெட் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரேட்டில் நம்ம அதாவது இப்போ 5000த்தில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த 5000த்துக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி நான் கண்டிப்பாக தந்துடுவாங்க. அது நான் உண்மையுமே நான் சொல்லிடுறேன் நான். அதே மாதிரி நம்மக்கிட்ட எந்த ஆம்ப்ளிஃபையர் செஞ்சாலும் சரி
நான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. தூரமாக இருக்கிறவங்களுக்கு வேணால் நான் கொரியர் போட்டு விட்டுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அதேமாதிரி அதாவது வந்து நான் ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு கொடுக்கும்போது, இப்போ 5000த்துல செஞ்சாலும் சரி, இல்லை 10,000, 15,000, 25,000, 30,000த்துல செஞ்சாலும் சரி, நான் செஞ்சு கொடுக்குற ஆம்ப்ளிஃபையரில் ஏதாவது நான் செஞ்சு கொடுத்த பிறகு 1 வருஷமோ, இல்லை 2 வருஷமோ, இல்லை 6 மாதமோ, இல்லை 2 மாதமோ, எந்த நாளாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக லேபர் சார்ஜ் வாங்க மாட்டேன். ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்மளுடைய குவாலிட்டி நான் செய்கிற பொருளாக இருக்கட்டும், அதே மாதிரி எனக்கு தெரியும் நான் செய்கிற அதாவது வந்து போட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குவாலிட்டியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தேவை கஸ்டமருடைய திருப்தி தான். மற்றபடி நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அமௌண்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஜிபே பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ எதுலாவது பார்த்துருந்தீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிவிட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி அது என்ன ரேட்டு வரும், நான் பண்ணி கொடுத்தேன்னா என்ன ரேட்டு வரும், அதே மாதிரி ஃபால்ட் வந்துச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணலாம், ஃப்ரீ சர்வீஸ், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ காஸ்ட்டு தான் நம்மக்கிட்ட நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் பண்ணும்போது தைரியமாக பண்ணலாம். அதில் எந்த குறைபாடும் இருக்காது. எனக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லென்த் 21 நிமிஷம் வந்துருச்சு இப்பயே. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். ஓகே.